அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கோதுமை மாவை வச்சு பணியாரம் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாத்திரத்தில் மாவை கொட்டிக்கலாம். தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் திக்காக கரைச்சிக்கலாம். உடச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் மாவு கூட போட்டு கிண்டிக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டு கரைச்சிக்கிறேன். துருகின தேங்காயும் அது கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டு அரை மணி நேரம் ஊறட்டும் மூடி வச்சுக்கலாம். பனியாரக்கல்ல வச்சுக்கலாம். கல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு எடுத்து பனியாரம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பனியாரம் நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழி பனியாரம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.